அனைவருக்கும் வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் குறை ஒரு குறையல்ல அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சிறுகதை. இந்த மாதிரி சிறுகதைகள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை விட யோகியன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நான் உடனே வந்துட்டேன். மனிதனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமே போகிறது தான். ஆனால் அடுத்தவன்கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரியும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுதான். என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது அது. இதுக்கு உடம்பே வளைஞ்சிருக்கு, இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கு மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கு. இந்த உலகத்திலே குறையில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது, நாம உட்படங்கிறத முதல்லையே நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊர்ல ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம். நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆள்கிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். இருக்கே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னான் சிறுவன். 1000 ரூபாய் அப்படின்னாரு கடைக்காரர். சரி, அது வேண்டாம், இது என்ன விலை அப்படின்னான் சிறுவன். இதுவா, இது 500 ரூபாய் அப்படின்னாரு கடைக்காரர். இந்த சின்ன பையன் கையில் வச்சிருந்தது 50 ரூபாய். அதனாலே இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்தான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது. பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதோ அந்த மூலையிலே படுத்துக்கிட்டு இருக்கே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டான். தம்பி, அதுக்கு ஒரு கால் ஊனம், அதனாலே அது உன் கூட குதிச்சு விளையாடவோ ஓடவோ முடியாது அப்படின்னார் அவர். அது தெரிஞ்சுதாங்க கேட்குறேன், அதோட விலை எவ்வளவு, அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னார். தம்பி, இது கால் ஊனமுள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துக்கிட்டு போயேன் அப்படின்னார். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டுது. நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கோங்க, நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்னார். அவருக்கு ஒன்றும் புரியலை, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிக்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். இந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை 2 கையாலையும் வாங்கினான். மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடந்தான். கடைக்காரர் ஆச்சரியம் அவனை பார்த்தார். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருந்தான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனம். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையெல்லாம் அதுக்கும் ஒரு எஜமானன் கிடைச்சிட்டான். அதனாலே ஊனம் ஒரு குறையல்லங்கிறத உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டார். நன்றி, வணக்கம்.